நாளைக்கு பாரிஸ்ல ஒரு மியூசியத்துல நிக்கிறேன். மியூசியம் கேது பான்லி என்ற ஒரு மியூசியத்துல நிக்கிறேன். இந்த மியூசியத்துல நிறைய நிறைய பல வகையான கண்காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்குது. நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்தது ஆப்பிரிக்கன் நாட்டை சார்ந்த துணி வகைகளை பற்றிய கண்காட்சி. பழங்காலத்துல இருந்த துணி வகைகள்ல இருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன வகையான துணி வகைகளை பயன்படுத்தினோம், அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும், அந்த இதுகளும் ஆடை வடிவத்தை பற்றி தான் நாங்கள் கண்காட்சி பார்க்க வந்திருக்கோம். இந்த கண்காட்சி ஜூலை மாசம் வரைக்கும் இருக்குது. பிரான்ஸ்ல பாரிஸ்ல கேது பான்லி என்ற இடத்துல இருக்குது. அந்த மியூசியத்துக்கு பேர் கேது பான்லி மியூசியம் கே து பான்லி என்ற இடத்துல இருக்குது. இயனா என்ற மெட்ரோல இறங்கி நீங்க வரலாம். 9ஆம் நம்பர் மெட்ரோல வாங்கோ. அந்த மியூசியத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாங்க வந்த வழியெல்லாம் பார்த்து கொண்டு வருவோம். வணக்கம். இன்றைக்கு ஒரு மியூசியத்துக்கு வந்திருக்கிறேன் பாரிஸ்ல. அந்த மியூசியத்துக்கு போற வழிதான் இது. படியால் இறங்கி போகணும். ஏனான்ற இடத்துல நல்லா அழகா இருக்குது. பாரிஸில் இருக்கிறாக்கள் நடந்து திரிய முடிகிற காலத்திலேயே இடங்களை சுற்றி பார்த்துடணும். பாரிஸ்ன்றதை விட உலகத்தில் எங்கே இருந்தாலும், ஏனென்றால் ஒரு வயசுக்கு பிறகு பார்க்கலாம், வேலையெல்லாம் முடிஞ்சு பார்க்கலாம், பென்ஷன் எடுத்து பார்க்கலாம். ரெண்டேக்க எங்களுக்கு கை காலுகள் எல்லாம் நடக்க முடியாமல் போயிடும். அதெல்லாம் இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் போயிடும். எதிரில் இருக்கிற அந்த பாலத்தை கடந்து தான் நாங்கள் அந்த மியூசியத்துக்குள்ளே போக போகிறோம். இந்த பாலத்தடியில் தான் ஒலிம்பிக் நடந்தது 2024. அந்த ஒலிம்பிக்குக்கான வரவேற்பு நிகழ்ச்சி இந்த பாலத்தடியில் நடந்தது. அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த பாலத்தடியில் நடந்தது. அந்த பாலத்தை தான் நாங்கள் கடக்க போகிறோம். பாலத்துக்கு முன்னுக்கு தான் ஈஃபில் டவர் இருக்குது. இந்த ஈஃபில் டவரை கடந்து, இந்த பாலத்தை கடந்து தான் நாங்கள் போக போகிறோம். அழகாக இருக்குது ஈஃபில் டவர். பாரிஸ் என்றாலே ஈஃபில் டவர் தான். ஈஃபில் டவரை எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் மிக அழகாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த பாலத்தை கடக்க போகிறோம். ஈஃபில் டவரை கிட்ட வந்துட்டோம். சென்னதி, ஈஃபில் டவர், பாலம். இந்த ஈஃபில் டவரை தாண்டி ஈஃபில் டவரை கிட்ட தான் போக போகிறோம். சென்னதியை கடந்து கொண்டு ஈஃபில் டவரை கிட்ட இருக்கிற மியூசியத்துக்கு தான் போக போகிறோம். எனக்காக என்னோட வந்தவையெல்லாம் காத்திருக்கணும். இது காதலர்களுக்கான பூட்டு என்று சொல்லப்படுது. காதல் பூட்டு, காதலர்களுக்கான பூட்டு. இது காதலர்களுக்கான பூட்டு. இது காதலர்கள் தங்களை காதல் உடையாமல் இருக்கிறதுக்காக, தங்களோட காதலர்களை தங்களோடையே வச்சிருக்கணுன்றதுக்காக இதில் பூட்டுக்கொழி வச்சிருக்கணும். உலகத்தில் மூட நம்பிக்கை எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்றாலும் பிரான்ஸ் நாட்டிலையும் மூட நம்பிக்கை இருக்குது என்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஈஃபில் டவர், சென்னதி. இந்த பூட்டை விற்கிறார். இவருக்கு இந்த பூட்டை விற்கிறதால ஒரு பிஸ்னஸ். பாரிஸின் அழகை நடந்து பார்க்க தான் தெரியும். இந்த போட்டை பத்தோது முஷன்னு சொல்லிடலாம். என்னை கூட்டி கொண்டு வந்தாக்கள் பேச போயிடும். நான் நின்று ஆறுதலாக வீடியோ எடுக்கிறேன். 2:45 எங்களுக்கு அப்பாயின்மெண்ட். இந்த பக்கம் ஈஃபில் டவர், இந்த பக்கம் சென்னதி.
இதுக்கு வந்துட்டோம், மியூசியம் வாசலுக்கு வந்துட்டோம். இந்த ரோட்டை கடந்தா சரி. இன்றைக்கு ஆப்பிரிக்கன் நாட்டு துணி வகைகளை காட்சிப்படுத்தி வச்சிருக்கணும். எப்படி என்று சொன்னால் பழங்காலத்து துணிகளை காட்சிப்படுத்திக்கணும். ஆப்பிரிக்கா ஃபேஷன் 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஆப்பிரிக்கன் ஃபேஷன் இருக்குது. நிறைய வேறு எக்ஸ்பிஷன்ஸ் இருக்குது இங்கே. இதுதான் அந்த மியூசியத்தின் வடிவம். இதைத்தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த மியூசியத்தின் கட்டடம். மிச்சம் எல்லாமே பாக்குகள் அதெல்லாம் இருக்குது. மிக அழகான கட்டிடம், மிக மிக அழகான கட்டிடம். அந்த நிறங்கள் நல்லா இருக்குது, வண்ணம் பூசி இருக்கிறது. நிறைய பாக்குகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாக்குக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கணும். இதை 6ஆக பிரித்தோ 12ஆக பிரித்து இந்த ஒவ்வொரு பாகங்களுக்கான பாக்கையும் ஒவ்வொரு பேரிட்டு அழைக்கப்படுது. இந்த மியூசியம் மேலே கட்டப்பட்டிருக்குது. இந்த கட்டிடத்துக்கு மேலே தான் மியூசியம் இருக்குது. அதாவது இந்த கட்டிடம் தான் மியூசியம். கீழே ஆக்கள் நடந்து போகக்கூடிய மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. அழகான சிவப்பு வர்ணத்தை வித்தியாசமாக பல நிறங்களாக அமைச்சிருக்கணும். மிக அழகாக இருக்குது இந்த கட்டிட அமைப்பு. வாங்கோ, நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். இனி போய் பார்ப்போம் எப்படி இருக்கும் இந்த மியூசியம். இந்த குரூப்போட தான் நான் வந்தேன். எனக்கு முன்னுக்கு போய் கொண்டிருக்கணும். நான் அவையோட சேர்ந்து காணொளி படுத்தி கொண்டே போகிறேன். மியூசியத்துக்கு போற வழி என்ட்ரன்ஸ் போடப்பட்டிருக்குது. இதைத்தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஆப்பிரிக்கா ஃபேஷன் என்ற ஃபேஷனை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இதான் மியூசியத்தின் வடிவத்தை என்ன மாதிரி என்று காட்டிருக்கணும். இந்த மியூசியம் இந்த வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்குது. இது கீழே தான் நாங்கள் எனக்கு மேலே ஏற போகிறோம். ஜாக் ஷிராக் என்ற பிரசிடெண்ட், அவர் 1995 காலப்பகுதியிலெல்லாம் பிரசிடெண்டாக இருந்தவர். அவரை பற்றின ஒரு விளக்கம் மட்டும் இதில் போட்டிருக்குது. இந்த மியூசியம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2006ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குது. பிரசிடென்ட் ஜாக் ஷிராக்கின் வேண்டுகோளுக்கு இடங்க, அதாவது ஆப்பிரிக்க, ஆசிய, ஓசியானி அண்ட் அமெரிக்கன் நாட்டை சேர்ந்தவர்களுடைய கலாச்சார விடயங்களை பற்றி பேசுறதுக்காக இந்த மியூசியம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன கூட்டி கொண்டு வந்தாக்கள் என்ன அவசரப்படுத்தி கொண்டிருக்கணும். அப்போ அவையோட தான் நான் போகணும். வேகமாக நான் காட்சிப்படுத்தி கொண்டு முன்னுக்கு செல்றேன். எங்கள் ஒவ்வொரு ஆக்களுக்கும் காதுக்கு போடுறதுக்கு ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி தந்துட்டு அந்த ஹெட்ஃபோன் வழியாக எங்களுக்கு ஒரு ஆள் விளங்கப்படுத்த போகிறா, கைட் பண்ண போகிறா. அதுக்கான தயார் நிலையில் நிற்கிறோம். நாங்கள் ஒரு குரூப்பாக வந்ததால் அந்த குரூப் அவ்வளோ பேருமே பார்க்க போகிறோம். இந்த மியூசியமை le Quai du Musée de Jacques Chirac என்று அழைக்கப்படுது. ஜாக் ஷிராக்குடைய மியூசியம் என்று அழைக்கப்படுது. அவர் தன்னிட்ட இருந்த கலெக்ஷனுகளை, ஏசியா போன்ற நாடுகள் இருந்த கலெக்ஷனுகளை வைக்கிறதுக்கு வேணுமென்று சொல்லி இந்த மியூசியத்தை கட்ட சொன்னதாக சொல்லப்படுது. எப்பொழுதுமே ஒரு மியூசியம்ன்றது கட்டினா பிறகுதான் அதுல என்ன வைக்கலாம் என்று முடிவெடுக்கப்படும். ஆனால் இந்த மியூசியத்துல இருந்த பொருளை வைக்கிறதுக்காகத்தான் இந்த மியூசியம் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஒரு மரத்தால செய்யப்பட்ட இந்த விடயம் கனடாவில இருந்து வந்திருக்குது. இதனுடைய உயரத்தை பாருங்க, எவ்வளவு உயரம் உண்டு. அந்த இந்த பொருளை இதுல வைக்கணும் என்று இந்த மியூசியத்தை கட்டப்பட்டிருக்காம். அதால இதனுடைய அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கட்டிட அமைப்பை அமைச்சிருக்கணும். இது கனடாவில இருந்து கொண்டு வரப்பட்ட ஆப்பிரிக்கன் நாட்டை சார்ந்த ஒரு விடயம். அதே போல இந்த முகம் ஓசியானி என்ற இடத்துல இருந்து, தீவில இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது எத்தனையோ தொன்மை கொண்ட, எத்தனையோ நூற்றாண்டு காலத்துக்கான ஒரு கல்ன்றதால, இது எத்தனையோ தொன்னன்றதால மேல வைக்க முடியாதுன்றதுக்காகவே இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. அப்படியாக இந்த மியூசியத்துல என்னென்ன பொருள் எல்லாம் வைக்கணும் என்று நினைச்சா பிறகுதானா இந்த மியூசியத்தை கட்டிருக்கணும். ஏனென்று சொன்னால் இந்தந்த பொருள் எல்லாம் இங்க வைக்கணும் என்று முடிவெடுத்த பிறகு செய்திருக்கணும். அதே போல இந்த வட்டமான வடிவமான கண்ணாடி போட்ட இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல், இசைக்கருவிகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ரிசர்வ்.
ரிசர்வ்னு சொன்னா நாங்கள் அதை காட்சிப்படுத்தாமல் ரிசர்வ்ல வச்சுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது. இந்த ரிசர்வ்ன்றது வெளி உலகத்துக்கு தெரியாம வைக்கிறது. இங்கே கண்ணாடியில எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி வைக்கப்பட்டிருக்குது. இப்படி வித்தியாசமான ஒரு மியூசியமா இருக்குது. ஸ்பேர் டு பியர், ஸ்டோன் ஸ்பேர். நாங்கள் ஆப்பிரிக்கேஷன் ஃபேஷனுக்குள்ள போறோம். Matière, est-ce que vous connaissez de la soie? Vous savez comment est fait la soie? D'où vient la soie? C'est la matière chenille, oui. Avant de se transformer. Seulement, on l'empêche de se transformer parce qu'on récupère les coquilles avec la chenille et on les tue. Embouillanté, oui. Et donc, forcément, ça tue. இந்த உடுப்பு கினே நாட்டை சேர்ந்த இமான் அசிசி என்றவர் வடிவமைச்சிருக்கிறார். இப்போ நான் காட்டின அந்த வைக்கோலையும் கொண்டு அதோட பட்டு துணியையும் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. 1960 ஆண்டு கால பகுதியில் விடுதலை அவருக்கு கிடைச்ச பிறகு அந்த நாட்டுக்கு, ஆப்பிரிக்க நாட்டுக்கு, அதன் காலகட்டத்துக்கான ஆடையாக இது வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆடை ஆங்கில நாட்டிலிருந்து, பிரிட்டிஷ்லேருந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த காட்சிப்படுத்தலுக்காக. பழைய காலத்து வைக்கோலையும் புதிய முடல்ல இருக்கிற பட்டு துணியையும் கலந்து இந்த ஆடை வடிவமைக்கப்பட்டிருக்குது. பழமையையும் புதுமையையும் இணைப்பது போல இந்த ஆடை அமைக்கப்பட்டிருக்குது. ஆப்பிரிக்க நாட்டின் விடுதலையின் பின்னர் இந்த ஆடை அமைக்கப்பட்டிருக்கு. 1960 ஆண்டு கால பகுதிக்கு பிறகு, 1960 ஆண்டு கால பகுதிக்கு பிறகு இங்க அவங்க நாட்டில் ட்ரௌசர்கள் போட வலிக்கிட்டோம் பெண்களுக்காகவே ட்ரௌசர் அமைக்கிற சிஸ்டமும் அங்க வந்திருக்குது. எல்லா இசையமைப்பாளர்களும், ஆப்பிரிக்க நாட்டு இசையமைப்பாளர்களையும் இதுல காட்சிப்படுத்தியிருக்கு. Et donc, à la suite de cette chanson, Myriam Makeba a dû s'exiler d'Afrique du Sud parce qu'elle était menacée. Et pendant 30 ans, elle a dû vivre en dehors de son pays et elle a notamment passé du temps en Guinée. En effet, et c'est pour ça aussi qu'elle est aussi connue parce qu'elle a été dans plusieurs pays africains et elle a joué, elle a continué à chanter avec toutes les personnes qui étaient là en support contre la sécurité. நேகர் என்று சொல்லி, கலை என்று சொல்லி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த காணொளி. இரண்டாவது ஆடை வடிவத்தை பார்க்க போறோம். Et cette partie-là, nous avons une tenue notamment. Je ne sais pas si certaines d'entre vous sont familières avec ce type de tenue, d'éléments. Donc vous avez le babou, comme vous savez tout à fait correctement, mais c'est la tenue, le tissu qui entoure le haut du corps. Ensuite, vous avez le bureau, c'est le bas du corps, et le djellé. நைஜீரியா நாட்டிலிருந்து, நைஜீரியா நாட்டு ஆடை அமைப்பும் அந்த நாட்டின் துணிகளும் அவர்களுடைய ஆடை அமைப்பு இப்படித்தான் இருக்கும். இடைக்கு ஒரு துணியும், மேலே ஒரு சட்டையும், தலைக்கு ஒரு தொப்பியும் மாதிரி. இந்த நிறங்களை சொல்றது அஞ்சிக்கோ கலர் என்று சொல்லி.
அஜீர் என்ற முறையில் இந்த துணி வடிவமைக்கப்படுறதா கலர் அமைக்கிறதாம். ஒரு துணியை கட்டி போட்டு நிறத்துக்குள்ளே போட்டு வண்ணத்துக்குள்ளே போட்டு எடுக்கும்போது அது ஒரு வேறு வடிவத்தில் அந்த துணியின் நிறம் வரும். இப்போ முழுவதுமாக போடாமல் கட்டி போட்டு துணியை கட்டி போட்டு ஒரு முடிச்சு போட்டுட்டு போடைக்க இந்த வடிவம் வருமா. La colonisation. Pendant la colonisation, c'est complètement permis parce que நான் பிறந்த ஆண்டில் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சி, ரெண்டாவது கண்காட்சியமாக பார்க்கப்படுது. ஆப்பிரிக்கா நாட்டில் விடுதலை கிடைச்ச பிறகு இரண்டாவதாக வைக்கப்பட்ட பெரிய ஒரு கண்காட்சி ஃபெஸ்டிவல் தான் இது. deuxième festival mondial des arts négro-africains. எனக்கு இந்த இடத்துல ஆப்பிரிக்கா நாடு எல்லா நாட்டுடைய அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடுகளுடைய கொடியை போடப்பட்டிருக்கு. Parce que les différents pays vont faire des choix lors de leurs travaux qui se réfèrent à ce sentiment d'unité collective. Et pour l'africanisme, il y en a trois. C'est le rouge, le jaune et le vert. Les drapeaux de pays parce qu'ils ont voulu s'inscrire dans cette globalité qu'est l'Afrique, sans évidemment nier leur diversité, leur particularisme culturel en fonction de chaque territoire, etc. Donc évidemment, l'africanisme, ça s'ajoute au sentiment national. Donc, vous voyez à quel point le Sénégal, அஃப்ரே நாட்டுக்காரர்கள் முக்கியமாக 3 கலர் கொண்ட, அதாவது ஒரே 3 நிறத்தை கொண்ட கொடிகளை தான் செய்திருக்கணும். பச்சை, மஞ்சள், சிவப்பு, இதை மட்டுமே கொண்டே எல்லா கொடிகளையும் செய்திருக்கணும். ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற copier l'Éthiopie. Est-ce que vous avez une idée de ça? Je crois que vert c'est islam, n'est-ce pas? Oui. Et puis, Ils avaient déjà un drapeau. ils avaient déjà un drapeau. Et pourquoi est-ce que eux, leur drapeau n'a-t-il pas été transformé? Parce qu'ils ne se sont pas fait coloniser. Ils ont résisté à la colonisation. Et donc c'est ça qui, voilà, les Italiens ont essayé, ça a duré 2 ans, ils sont partis, se sont fait un petit peu vite mettre à la porte. Et donc c'est du fait que l'Éthiopie symbolise l'indépendance, symbolise la résistance, que tous les pays ont souhaité garder ces couleurs-là en guise de symbole d'unité africaine. Donc ça veut dire que les 3 couleurs ça vient de l'Éthiopie alors. Voilà. C'est pour ça qu'on a choisi celle-ci. OK. C'est pas par rapport à la இந்த 3 கலரை கொண்டுதான் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க எல்லா கொடிகளும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு காரணம் இந்த எத்தியோப்பியா என்ற நாட்டில இருந்து தான் இந்த வடிவம் வந்திருக்குது. எத்தியோப்பியா நாடு கொலனிசை பண்ணப்படையில, எந்த நாடுகளாலையும் ஆக்கிரமிக்கப்படையில, அதனுடைய அந்த வலிமையை காட்டுறதுக்காகவே எத்தியோப்பியா உடைய கொடியின் நிறத்தையே மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்குது. இந்த பச்சை, மஞ்சள், சிவப்பு என்ற 3 நிறத்தையுமே மற்ற நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்குது, அதனுடைய வலிமையையும் விடுதலையையும் காட்டுறதுக்கு. நெல்சன் மண்டேலா இருக்கிறார். Batik, oui. atteindre avec de la cire. Donc concrètement comment ça marche? இந்த துணி எப்படி செய்யறேன்னு சொல்ல போறோம். பட்ரிக் துணி என்று சொல்லப்படுது. மெழுகு எடுத்து துணியில பிரட்டிட்டு சஃபே மெழுக பிரட்டிட்டு துணியில அதுல நிறம் அடிக்க இப்படி பட்ரிக் துணி வடிவம் வருமா. எங்களோட நாட்டில் பட்ரிக் நாங்கள் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஆப்பிரிக்கா நாட்டு பட்ரிக் துணி மாடல் வந்து வித்தியாசமா இருக்கும், கொஞ்சம் மெழுகு மாதிரி இருக்கும். இந்த பட்ரிக் என்ற மாடல் ஆப்பிரிக்க நாட்டுக்குரியதல்ல, ஹொலண்ட் நாட்டுக்குரியது. ஹொலண்ட் நாட்டுக்காரர் எந்தெந்த நாடுகள் எல்லாம் போய் பிடிச்சாங்களோ அந்த நாடுகள் எல்லாம் போய் இந்த பட்ரிக் என்ற சிஸ்டத்தை கொண்டே சேர்த்திருக்கிறாங்க என்றதை இங்கே இருக்கிற கைடு எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே பட்ரிக் என்ற மாடல் எங்கேருந்து வந்திருக்குண்டா, ஹொலண்ட் நாடு எங்களோட கொலனி பண்ணும்போது, எங்களை ஆக்கிரமிக்கும் போது கொண்டு வந்து சேர்த்த மாடல் தான். ஆடைகள் என்பது எங்களுடைய மனதை பிரதிபலிப்பதாகவும்
இந்த ஆடை வந்து அல்பாபெட் இருக்குது, ஆங்கில எழுத்துக்கள் அல்லது லத்தீன் எழுத்துக்கள் இருக்குது. ஆகவே இந்த பெண் படித்த பெண்ணாக காட்டப்படுவதோடு, இவள் படித்தவள் என்று தன்னை காட்டிக்கொள்வதோடு, அது மட்டுமல்லாமல் படிப்பின் அவசியத்தையும் அவள் எடுத்து கூறுவதா இருக்குது. ஒவ்வொரு ஆடைகளும் ஒவ்வொரு எண்ணப்பாடை சொல்லும். இப்ப கருப்பு ஆடை அணிபவர்கள், வெள்ளை ஆடை அணிபவர்கள் போல இந்த ஆடையில அல்பாபெட் லெட்டர்ஸ் இருக்கிறதால இந்த பெண்மணி படிப்பின் முக்கியத்துவத்தையும் தானும் கல்வி கற்றவள் என்றதை காட்டுவதற்காகவும் இப்படியான ஆடையை வடிவமைச்சிருக்கிறார். தன்னுடைய ஆடையில எழுத்துக்களை இப்படித்தான் அங்க அணிஞ்சு கொள்வார்கள். ஆப்பிரிக்கில ஒவ்வொரு விடயத்தையும் சொல்றதுக்கு தங்களுடைய ஆடைகள் வடிவமாகத்தான் காட்டுவினமா. Ghanéens qui se promenaient avec ce type de tissu dans le but justement cet héritage textile et de montrer l'importance de ces motifs post-indépendance qui dataient d'avant l'indépendance, on en verra à la fin de l'exposition, et qui pendant la colonisation encore une fois ont été oubliés volontairement du fait du régime colonisateur. Et regardez justement ici sur les papiers, vous voyez Nkrumah, Premier ministre ghanéen, qui porte un kente. Regardez ces 5 photographies. Qu'est-ce que vous remarquez? 5 habits différents, 5 modèles de règles différents. Ok. Et 5 vêtements différents. C'est un peu commun. C'est un peu légitime. Ça ressemble un peu à l'Égypte, parce que vous êtes comptable. Si vous allez voir, il n'y a pas forcément rapport. Il y a un point commun entre les 5 photographies. C'est quoi le point commun? Les cheveux. Oui, très bien, c'est la même personne. Ah ouais, c'est la même personne en C'est plus. la même personne qui s'est déguisée, qui s'est costumée. ஒரே ஆள் 5 வடிவமான ஆடைகள் போட்டு இந்த எடுக்கப்பட்டதான் இந்த படங்கள். ஒருவர் தான் இந்த 5 படங்கள்லயும் இருக்கிறார். கினே நாட்டின் பிரசிடென்ட். Est-ce que vous saurez reconnaître les personnages là on a dit Nkrumah. Ensuite ici en style moderne, ça c'est français. Vous voyez style moderne. C'est Luketa. C'est un photographe. Ah oui, c'est Luketa, oui. 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 Donc un photographe assez important aussi. Ici vous l'avez dit, Angela. Voilà, Angela Davis. Le banc des femmes. Regardez, je vais vous montrer. ஆப்பிரிக்கால மரோக் நாட்டு ஆடை வடிவம். இவதான் அந்த ஆடையை வடிவமைச்சிருக்கிறா, நைமா பெனிஸ். Elle est juste derrière vous. À l'époque, donc on est juste après l'indépendance, elle est populaire pour une bonne raison, c'est qu'elle participe de la professionnalisation du métier de couturière, de haute couturière. Mais pour professionnaliser ce métier, elle fait notamment une chose qui va lui être reconnue et toi, finalement, on la retient. C'est l'invention de l'étiquette. Alors, c'est l'invention de l'étiquette au Maroc. Dans d'autres pays, les couturiers se servent déjà à l'étiquette et signent déjà leurs œuvres. Mais elle, en plus en tant que femme, note son nom et la pose avec le look qu'elle crée. C'est absolument novateur. Ça va lui permettre d'être connue, d'être reconnue, et donc elle va faire partie de l'avant-garde marocaine dans les années 60. Elle va beaucoup travailler dans son pays, mais elle va travailler aussi. 1940 ஆண்டு பிறந்த நைமா பெனிஸ் என்றவர் தான் இந்த ஆடை அமைப்புகளை செய்திருக்கிறார். அவதான் இந்த மரோக்கன் நாட்டில முதல் ஆடை அமைப்பு செய்கிற ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறா. கசம்பலாங்கா என்ற இடத்துல மரோக்கில் 1940 ஆண்டு பிறந்திருக்கிறா. இந்த ஆடை வடிவமைப்புக்கான கடைகள் 3 கடைகளை அவ திறந்திருக்கிறா. 1966 ஆண்டு தான் முதல் தரம் அதை தொடங்கி இருக்கிறா. De techniques réalisées. Et la différence, là, ce que Chris Sédou nous propose, nous offre comme nouveauté, c'est que le Bogolan fini n'est plus seulement ces limitations. கிறிஸ் செய்து என்றவர் தான் இந்த ஆடைகளை வடிவமைத்திருக்கிறார். சின்ன வயதிலேயே ஆடை வடிவமைக்க விரும்பப்பட்டதால தன்னுடைய தாயாரிடம் தையல் போன்ற விடயங்களை கற்றுக்கொண்டு பிற்காலத்தில் 70ஆம் ஆண்டு கால பகுதியில் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து இங்கேயும் 20 ஆண்டு காலங்கள் ஆடை வடிவமைப்பராக வேலை செய்திருக்கிறார். கிறிஸ் செய்தோ என்ற ஒரு ஆண்.
தான் இந்த ஆடை வடிவமைப்பை செய்திருக்கிறார். இவர் மாலி நாட்டை சேர்ந்தவர், ஒரு ஆண்மகன். ஆடை வடிவமைப்பில் கட்டிக்காரனா வந்து பிறகு தன்னுடைய நாட்டிலையும் பணியாற்றி விட்டு அப்புறம் பிரான்ஸ் நாட்டிலையும் வந்து பரிசில் 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். சேத் தோமாஃபா என்றவர் தான் இந்த வாடை வடிவமைப்பை செய்திருக்கிறார். Donc ici, c'est la vitrine de Shade Thomas Pham, சைட் தோமாஃபா qui vient du Nigeria. நைஜீரியா நாட்டை சேர்ந்த சைத் தோமா ஃபாம் என்றவருடைய வடிவமைப்பு இது. Une femme, donc belge, qui vivait à moitié au Nigeria et à moitié. ஒரு ஆங்கில நாட்டு பெண்மணி கேட்டதுக்கு இணங்க ஆங்கில நாட்டு ஆடை வடிவமைப்போது நைஜீரிய நாட்டு ஆடை வடிவமைப்பையும் கலந்து இந்த சிவப்பு ஆடையை செய்திருக்கிறார். இந்த ஆடைக்கு இது ஜிப் போட்டு செய்திருக்கிறாவா. நார்மலா ஒரு துணியை சரம் போல சுத்தி கட்டுற முடல் தான் இந்த ஆடை. ஆனால் சரம் போல சுத்தி கட்டிட்டு ஒரு பெண் வேலை செய்யக்க அந்த ஆடை கலண்டு போயிடும். அப்ப ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது எவ்வளவு கடினமான ஒரு வேலை, அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு சுத்தி துணியை இடுப்புல கட்டி போட்டு வேலையில் செய்ய முடியாதுன்றதால இதுக்கு ஒரு ஜிப் வச்சு தைச்சிருக்கிறா. இது ஒரு ரெவல்யூஷனலா பார்க்கப்படுது, அதாவது ஒரு புதிய ஒரு புரட்சியாக இதை பார்க்கப்படுது. என்றால் பெண்கள் அந்த துணியை கட்டி இடுப்புல கட்டி போட்டு அதை கலண்டு கலண்டு விழ திரும்ப திரும்ப கட்டி கொண்டு வேலைகளை செய்யக்க அவ அதை புரிஞ்சு கொண்டு ஜிப்பை போட்டு செய்தது அந்த காலத்துல அது ஒரு புரட்சியாக பார்க்கப்படுது. இப்படியாக சேத் தோமஸ் ஃபாம் என்றவருடைய வடிவமைப்பு தான் இது. இவதான் சேத் தோமா ஃபாம், நைஜீரிய நாட்டை சேர்ந்தவர். நைஜீரியாவோட ஃபர்ஸ்ட் ஃபேஷன் டிசைனர் சேத் தோமா ஃபாம். பழைய காலத்து கேமரா, இந்த கேமராவை கொண்டு திரிஞ்சு போட்டோ எடுக்கலாம். ஆரம்ப காலத்துல 60ஆம் ஆண்டு காலத்துக்கு முதல்பட்ட காலத்துல கருப்பின பெண்களை கருப்பினத்தவர்களை போட்டோ எடுக்கக்கூடாது, அது ஒரு தவறான விடயம் அல்லது செய்யக்கூடாத ஒரு இன்டர்டிட்டான விடயமா இருந்தது. இது பிறகு இந்த போட்டோக்கள் கருப்பு இன மக்களை வச்சு எடுக்கப்பட்டது. அரைவாசி போட்டோக்கள் கினே என்ற நாட்டிலையும் மிச்ச போட்டோஸுகள் இங்கிலாந்துலேயும் எடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் 70 ஆண்டு கால பகுதிக்கு பிறகு கலர் போட்டோக்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அப்போ 70ஆம் ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் கலர் போட்டோக்கள் வந்து மலிவானதாக இருந்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் கலர் போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் ஆப்பிரிக்க நாட்டு வாக்களை வச்சு இந்த படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, அதாவது கருப்பின மக்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை பேசும் படங்களாக எடுக்கப்பட்டிருக்குது. பச்சை நிறத்து ஆடை வடிவம். இனி சுதான் நாட்டு போட்டோகிராஃபரை பற்றி பார்க்க போறோம். சுதான் நாட்டு போட்டோகிராஃபர் ரஷீத் மைதி 1923ஆம் ஆண்டுலேருந்து 2008ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். சுதான் நாட்டக்காரர். Réalisé ces clichés-là, qui s'appelle Madi. Madi, il est absolument pas connu, hein, pas d'exposition qui permet aussi de donner un petit peu de masse. Il est soudanais, il avait un studio, et dans ce studio... இந்த படங்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த படங்கள். 19ஆம் நூற்றாண்டின கடைசி காலத்துல எடுக்கப்பட்ட படங்கள். ஆயிரத்தி 1862, 19ஆம் நூற்றாண்டு, 20 ஆரம்ப காலம். சிங்கர் மிஷின், எங்களுடைய பழைய காலத்து சிங்கர் மிஷினோட ஒரு போட்டோ. எங்களோட அம்மாக்களோட ஞாபகம் வருது. காலால மிதிச்சு தைக்கிறது. இது அதுகும் இல்லை போல, இது கையால மட்டுமே உருட்டி தைக்கிற சிங்கர் மிஷின்.
அந்த காலத்தில் இந்த படங்கள் எடுக்கும் பொழுது தங்களை ஒரு பணக்காரராக காட்டணுன்றதுக்காக வடிவான ஆடைகளில் வடிவான நகைகளை போட்டு எடுத்ததாக சொல்லப்படுது. எங்கள் நாட்டிலேயும் அப்படி தான் நாங்கள் இருந்த நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போய்க்க எங்களை கொஞ்சம் வடிவாக்குவோம். பக்கத்து வீட்டுக்காரன் உடுப்பை வாங்கி போட்டு இதெல்லாம் நகைகளை வாங்கி போட்டு எடுக்கிற பழக்கம் எங்கள்கிட்டையும் இருந்தது. எல்லாரும் படங்கள்ல தங்களோட முகத்தை காட்டி படம் எடுக்கிறது. இது கொண்டை வடிவம் அல்லது முடி வடிவத்தை காட்டுற மாதிரி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கம்பியில செய்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு. பின்பக்கம் தலையின் பின்பக்கம் முடி வடிவத்தை. இந்த போட்டோக்கள் எல்லாம் சான்லே சோரி என்றவர் ஒவ்வொரு கதைகள் பேசும் படங்களாக எடுத்திருக்கிறார். அந்த காலத்திலேயே ஒவ்வொரு போட்டோக்களும் ஒவ்வொரு கதை பேசும் படங்களாகவே எடுத்திருக்கிறார். போட்டோக்களை ஓவியம் வரைகிறது வேற. ஒரு மாதிரி மியூசியத்தை சுத்தி பார்த்தாச்சு. அரைவாசி நான் உங்களுக்கு காணொளிப்படுத்தல. ஏனென்றால் மியூசியங்கள்ல காணொளிப்படுத்த கூடாது, போட்டோக்கள் எடுக்கலாம், காணொளிப்படுத்த கூடாது. இருந்த போது நான் முடிஞ்ச அளவுக்கு காணொளிப்படுத்திருக்கிறேன். இங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆப்பிரிக்கான்ற கண்டத்துல இருக்கிற 54 நாடுகள் அங்க இருக்குது. அதுல 27 நாடுகள் தான் இங்க இந்த எக்ஸிபிஷனை வந்து வச்சிருக்கணும் என்றதும் 60 ஆண்டு கால பகுதிக்கு பிறகு அவையுடைய ரெவல்யூஷன், அவர்களுடைய இண்டிபெண்டன்ஸ், அவர்களுடைய விடுதலைக்கு பிறகு அவர்களுடைய ஆடை வடிவம் எப்படி மாற்றப்பட்டது, அதற்கு முன் எப்படி இருந்தது என்ற விடயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டேன். அது மட்டுமல்லாமல் மாலி என்ற நாட்டில தான் அதிகமாக கொட்டன் தயாரிக்கப்படுகிறதாக, உற்பத்தி செய்யப்படுகிறதாகவும் அறிஞ்சு கொண்டேன். இப்படி நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொண்டது மட்டுமல்லாமல் முக்கியமான ஒரு விடயம், எங்களோட இலங்கையாக்களுக்கு பட்ரிக் துணி வந்து எங்களோட நாட்டுல மிக 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 ஃபேமஸ். அந்த பட்ரிக் துணி எங்க இருந்து வந்தது என்று அறிகிறதுக்கு இங்க விளக்கம் தந்திருக்கிறேன். ஹொலண்ட் நாட்டில இருந்து தான் பட்ரிக் என்ற துணி வந்திருக்குது. அது ஹொலண்ட் நாட்டுக்காரர் எங்கெங்கெல்லாம் போய் கொலனிசை பண்ணிக்கணுமோ அங்கதான் பட்ரிக் துணி போய் சேர்ந்திருக்குது. அதே போலதான் இலங்கைக்கும் அவை கொலனி பண்ணிருக்கணும், எங்களை ஆக்கிரமிச்சிருக்கணும், காலனித்துவம் செய்திருக்கணும். அப்பொழுது பட்ரிக் துணி என்ற வகை எங்களுக்குள்ள வந்து சேர்ந்திருக்குது. இப்படியாக பல விடயங்களை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஜூலை மாசம் வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குது. காண விரும்புகிற எல்லாரும் வந்து கண்டு கழியுங்கோ. இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம், நன்றி.